அவங்களோட ஐடியாலஜி தான் ப்ரோ. எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஐடியாலஜி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற பார்ட்டிஸை கம்பேர் பண்ணுறப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் இப்போ வந்து டிவிக்கு எல்லாருமே கம்பேர் பண்ணுறப்போ ஐடியாலஜி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்புகிறோம். அண்ட் இவங்க கூட நின்று ஒருவேளை இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா தமிழ்நாடு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கேர்ள்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் மெச்சூர் கேர்ள்ஸாக இருக்கும், உமனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு டிஎம் கேட்கணும் 1000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லைன்னா வந்து எனக்கு தானாக வந்து விஜய் பிடிக்கும் அப்படின்னு அதை தாண்டி ஏன் நாம் தமிழ் ஐடியாலஜி தாண்டி ஏன் நாம் தமிழர்னா அது ஏன் அதுதான். இப்போ எப்படி சொல்கிறது, சீமான் அண்ணனுக்கு வந்து பெரிய சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை உமனுக்கு வந்துட்டு இப்போ 1500 தரோம் 2000 தரோம் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு வந்து இப்படி இருக்கும், என் பெண்ணை வந்து நீ தொட்டா நீ வந்து இந்த இடத்துல உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்றது வந்துட்டு அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஆள் வந்து தைரியமா சொல்ற போது இவரையே நம்ம ஓட்டு போட்டு வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. அவர் தோத்துட்டாரு, தோத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த நியூஸ் பார்க்கும்போது ரிசல்ட்டை பார்க்கும்போது எவ்வளவு ஹர்ட் ஆச்சு. நான் ஆக்சுவலி என்டிகே வின் பண்ணணும்னு நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை. பட் ஆனால் ஒரு சீட்டாவது இந்த வாட்டி கிடைக்கணும், அண்ணன் சீமானாவது வின் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. அது நடக்கலங்கிறதுப்போ வருத்தமாக தான் இருந்தது. பட் பரவாயில்ல, அதுதான் ரிசல்ட் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதுல இருந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இன்னும் பெட்டரா என்ன பண்ணலாம்னா, மக்கள் கிட்ட எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கோங்கிறது இன்னும் புரியல. மக்களோட மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரி இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற அதே மைண்ட் செட் வந்து அடல்ட்டா இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுங்கிறது தெரியல. ஸோ இன்னும் ஒரு வயசுல பெரியவங்க கிட்ட எப்படி போய் சேர்றது, அதாவது கிராமத்துப்புறம்னு மட்டும் இல்லாம நகர்ப்புறம் பகுதியிலையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத ஏதாவது ஐடியா பண்ணணும். சோஷியல் மீடியா கண்டிப்பா வேணும், ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா டிஎம்கே டிவிகேவை கம்பேர் பண்றப்போ நம்ம என்டிகே கட்சி வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு போராட்டங்களே நிறைய முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மீடியா கவரேஜ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அவங்கள கம்பேர் பண்ணப்போ. அதாவது ஒண்ணுமே பண்ணாதவங்க கூட மீடியால வந்து பெருசா கட்டுறாங்க. பட் நாம் தமிழர் கட்சி அவ்வளவு பண்ணாலுமே அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு பாக்குறப்போ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்க ஏன் நாம் தமிழர் ஐடியாலஜி சூஸ் பண்றீங்க? ஏன்னா அண்ணன் சீமான் வந்து மக்களுக்குங்கிறத தாண்டி வனவிலங்குகளா இருக்கட்டும், இல்ல நம்ம பூமியா இருக்கட்டும், எல்லாத்துக்காகவும் இது பண்றாங்க. ஸோ நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஸோ எனக்கு வந்து மக்கள் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னோட இது வந்து சீமான் அண்ணன் வந்தா ஓகே, மக்களையும் தாண்டி இந்த தமிழ்நாடு நல்லா வளமா இருக்கும். அண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பேசுறாங்க. பேச்சை கேட்டு தான் போறீங்க, நார்மலா பேச்சை கேட்டு தான் நாம் தமிழர் அப்ரோச். பேச்சை கேட்டு நாம் தமிழர் கட்சி அப்ரோச் பண்ணோம். அதுவும் இல்லாம ஈழத்து மக்கள் பட்ட இதுவும் எனக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருக்காங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட்டா அண்ணன் பேசுறப்போ வந்துட்டு ஓகே, நம்ம தமிழ் இனத்துக்காக ஒருத்தர் இவ்வளவு பேசுறாருங்கிறப்போ நம்ம அவர் கூட நிக்கணும் அப்படிங்கறது தோணுச்சா. ஆமா, கலாய்ப்பாங்க, கண்டிப்பா கலாய்க்கிறாங்க. இதனால வந்து நாங்க சோசியல் மீடியாலயும் வந்து அஃபெக்ட் ஆகுறோம். பட் அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே நாங்க எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ வந்து ஒரு தோல்வியில இருந்து இதுக்கப்புறம் நாங்க இதுல கத்துக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு இதுல இருந்து நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம். ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து சப்போர்ட் இதுக்கப்புறம் நாங்க கொடுத்துட்டே தான் இருக்கோம். தோத்துட்டாங்கன்றதுனால நம்ம வந்து கட்சியை மாத்திட்டு போறது வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களுக்கு பெருசா ஒன்றும் அப்படிப்பட்ட ஆளுங்க வந்து இந்த கூட்டத்துல சேரலன்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல வந்து நாங்க வந்து பெருசா இப்ப வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ்ல வந்து நிறைய பேர் டிவிக்கு கட்சி விஜய் அவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், அதாவது அரசியல் தொடர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சினிமா கவர்ச்சி அந்த ஒரு விஷயத்தினால வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழுக்காகவும், ஸோ விவசாயத்துக்காகவும், நம்ம தமிழ் மக்களுக்காகவும், எல்லாத்துக்காகவும் போராடுற ஒரு மனுஷனாதான் நாங்க வந்து சீமான் அண்ணனை பாக்குறோம். ஸோ இதை வந்து ஜெயிக்கிறோம் தோக்கணுன்றதை தாண்டி ஸோ இந்த இவருக்காக நம்ம தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து போராடிட்டே இருக்கும் அப்படின்றது நிறைய நடந்திருக்கு. சொல்ல போனா வந்து ரீசெண்டா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டாக்ஸே வந்து குறைஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து டிவிகே சப்போர்ட்டர்ஸ் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஆனா வந்து இப்ப லிட்டரலா வந்து பேச்சே வந்து வச்சுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா வந்து தோத்துட்டீங்க, 0 சீட்டு வாங்கிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பேச்சு அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா நாங்க தோத்துட்டோம் தான், 0 தான், முட்டை தான் நாங்க. ஆனாலும் வந்து நாங்க ஒரு கொள்கைக்காக வந்து நாங்க இங்க நிக்கிறோம். எதுவுமே இல்லாம ஒரு சினிமா ஒரு முகத்தை பார்த்து உங்களால ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்ச உங்களை மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நடுவுல ஒரு மனுஷன் வந்து இத்தனை வருஷமா மழை வெயில் இது எதையுமே பார்க்காம ஓகே நம்ம நாட்டுக்கு எதனா பண்ணணும்ன்ற அந்த ஒரு இதுக்காக வந்து நாங்க நிற்கும் போது அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை தான் தவிர இது வந்து எங்களுக்கு ஒரு தோல்வி கிடையாது. ஸோ இதுல இருந்து நாங்க கண்டிப்பா மீண்டு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு சொல்லி கண்டிப்பா கற்றுப்போம்.